ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ப்ரான் கிரேவி ஃபார் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, சால்ட், அவ்வளோதான். அது வந்து 5 திங்ஸ் தான். அது வந்து ப்ரான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுருங்க. 1 ஹவராவது போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரான்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோமா, அதுக்கு தேவையான பொருட்கள் அந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் பூண்டு 1, ஒரு கட்டி பூண்டு போட்டு கொத்தமல்லி தழை, அப்புறம் தாளிக்க வந்து தேங்காய் எண்ணெய் தான் போடணும். அது போட்டு அந்த சீ ஃபுட்டுக்கெலாம் வந்து மீனுக்கு அந்த ப்ரான்ஸ் இதுக்கெலாம் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் வழக்கம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெந்து வரணும். நம்ம வந்து கொஞ்சம் அதில் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வெந்து கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் இது கொஞ்சம் சால்ட்டு போடணும் இல்லையா, வெங்காயம் தக்காளிக்கு அதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேர் சீ ஃபுட் ரெசிபி கேட்டதுனால நம்ம போட்டிருக்கோம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து டிஃபன் ஐட்டத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் பச்சையாக கடைசியில் ஊற்றணும். அப்போ ஊற்றினீங்கன்னா தாளிக்கிறதோட மேலே ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.